கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரும் பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆளும் திமுகவுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை பண்ணுறாங்க. நேற்றைய தினம் கூட நடிகர் விஜய் அவர்கள் கூட ஆளுநர் அவர்களை தனிப்பட்ட முறையில் போய் சந்திச்சிருக்காங்க. விஜய் அவர்களுடைய சந்திப்புக்கு பிறகாக அண்ணாமலை அவர்களும் சந்திச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னேன்ற மாதிரி அவன் விஜய் யாருன்றதை நம்ம சொல்லிட்டோம். பிஜேபியால் இறக்கி விடப்பட்ட ஒரு திருட்டு நாய், திருட்டு பூனை, அப்படி தான் சொல்ல முடியும். நான் தமிழ்நாட்டில் எப்படியாவது ஒரு கால் ஊண்டணும் கை ஊண்டணும்னு பார்க்குறாங்க. தலைகள் தான் ஊன்றுனாலும் தட்டாரில் தாமரை முளைக்கார நம்ம சொல்லிட்டோம். விஜய் இல்லை, விஜயப்பன் சந்திரசேகர் வந்தாலும் இங்கே நடக்க போகிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலை சந்திப்பு, விஜய் சந்திப்பு, கவர்னர். ஆனால் இவர் மாநாட்டில் என்ன தீர்மானம் போட்டார்? விஜய் போட்டார்ல விழுப்புரத்தில் மாநாட்டில் கவர்னரே தேவையில்லை, கவர்னர் பதவியே வேண்டாம், இதுதான் விஜயுடைய கொள்கை தீர்மானம். அப்புறம் என்ன மயிருக்கு போய் கவர்னரை பார்க்குற? அந்த கவர்னருக்கு அதிகாரம் இல்லை, ரப்பர் ஸ்டாம்பு கவர்னரு, அந்த பதவியே வேணான்ற. அப்புறம் அதுக்கு போய் பார்க்குற? அது மட்டும் இல்லை, பிஜேபியால் களமிறக்கப்பட்ட ஆளுகள் எல்லாமே எப்படி ஆளாக பிடிச்சி பிஜேபி இறக்கி விட்டு பாருங்க. ரஜினிகாந்தை பிடிச்சாங்க, வெற்றிடருக்கு ரஜினி வரப்போகிறார்னாங்க. இந்த ஊரில் சொல்லுவாங்க பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் இந்த கீரியும் பாம்பும் சண்டை போடுறதை காட்ட போகிறோம், கீரியும் பாம்பும் சண்டை போடுறதை காட்ட போகிறோம்னுவாங்க. கடைசி வரைக்கும் கூட்டம் தான் சேரும், காசை போடுவாங்க, கீரியும் பாம்பும் சண்டை போடாது. அது மாதிரி திராவிடத்தை எதிர்த்து நாங்கள் வந்துட்டோம், திராவிடத்தை எதிர்த்து கிழிச்சு புரிவிங்க, திராவிடத்தை எதிர்த்து எப்படியாலும் இறக்கி விட. நீ ரஜினி இறக்கி விட பார்த்தாங்க, அந்த ஆள் எனக்கு உடம்பு இல்லைன்னு ஓடி போயிட்டார், ஆளை விட்டால் போக முடியாது சாமின்னு. அடுத்து சீமானை இறக்கி விட்டாங்க. அவன் நான் தமிழ் தேசியம் நான் ஆய்வு அப்படின்னு வந்தேன். இப்போ இருக்கிற இடம் ஆள் எங்கே இருக்கா? உள்ளே போகிறான், அதான் உன்னை பேசுவான், உள்ளே போகிறான் ஆள். அதுக்கு அடுத்து விஜய் இறக்கி விட்டுருக்காங்க. விஜய் கொள்கை தலைவர் அம்பேத்கர்னுவார். ஆனால் அம்பேத்கர் அவர்களே நாடாளுமன்றத்தில் அமித்ஷா அவமதித்து பேசினா அறிக்கை விளையாண்டு அழிக்க விட மாட்டான். ஆர்ப்பாட்டம் பண்ண அதுக்கு பண்ண மாட்டார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவிக்கு பாலியல் தொந்தரவு ஏற்பட்டுருச்சான். அதுக்காக இவர் ஒரு கட்சி கிசின்னு ஒருத்தனை விட்டு ஏதோ துண்டு பிரசுரம் பண்ணுறாங்களாம். ஏப்பா நீட்டு தேர்வை எடுத்து துண்டு பிரசுரம் பண்ணியிருக்கலாம்ல? நாட்டில் பிரச்சனையே இல்லையா? இல்லை, ஜனநாயக முறையில் கொடுக்குற கூட தவறான்னு கேட்குறாரு. ஜனநாயக முறையில் பெர்மிஷன் வாங்கு. நீ கால் சீட் வாங்காமல் நடிக்க வருவியா? கால் சீட் வாங்காமல் நடிக்க வருவியா? நீ ஜனநாயகத்தில் என்ன நடைமுறை ப்ரொசீஜர் என்ன? கட்சியிலேருந்து பெர்மிஷன் கேட்கணும். இப்போ நாளைக்கு நாங்கள் 2ஆம் தேதி நாமக்கல்லில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். எங்கள் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் அனுமதி வாங்கியிருக்கோம். அனுமதி வாங்க, நான் துண்டு பிரசுரம் பண்ண போகிறேன் அப்படின்னு அனுமதி வாங்க. அனுமதி வாங்கிட்டு தூக்கி உள்ளே தான் போடுவான். அதுக்கு பதற எதையும் பார்ப்போம், எதையும் செய்ய முடியாது. கீசிலாம் தூக்கி போட்டேன், பாளையம் கோட்டை சரியில் கலைஞர் அடிச்ச மாதிரி அடித்தா என்ன ஆவீங்க நீங்கள்லாம்? மேடைக்கு வர்றதுக்கே சினிமா அந்த கேரோ வேனை 3 வேனை நிப்பாட்டி விடிய அதிலே ஜோடிச்சு அதிலே பவுடர் அடித்து கூத்தாடி பெழுகு. இவங்களுக்குலாம் அரசியல் தேவையா? என்ன கேட்குறேன், நீ சட்டம் ஒழுங்க தமிழ்நாட்டில் கெட்டு போச்சுன்றால் இந்தியா பூரா நீ பார்க்கணும். 8 கோடி பேர் இருக்குங்க மாநிலத்தில். இதில் கிரைம் ரேட் காட்ட முடியாது. 8 கோடி பேர் காட்டுற இடத்துல என்ன செய்ய முடியும்? குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பாஞ்சு தடுத்து பிடிக்க முடியுமா? பாருங்க, கொல்கத்தா மருத்துவமனை வழக்கில் போலீஸ் பிடிச்ச குற்றவாளியை கோர்ட்டில் இன்னைக்கு வரைக்கும் நிரூபிக்க முடியல. கூத்தாடி விஜய், கோமாளி விஜய், போய்க்கிரி விஜய். இன்னொரு கபடியில் ஒரு பாடு கபடின்னு பாடுவார், அது என்ன? அது கில்லி. இந்த கில்லி விளையாட்டில் இங்கே நடக்காது. தமிழ்நாடு அரசு கொஞ்சம் திரும்பி போய் உனக்கு தெரியுமா நடந்ததெல்லாம்? 24 நேரம் தண்ணி எல்லா விஷயத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு என்னடா தெரியும்? கவர்னர், இந்த கவர்னர் பொம்மை கவர்னர், இந்த கவர்னரை பார்த்து நீ பெட்டிஷன் கொடுத்து இந்த கவர்னர் என்ன செய்ய போகிறார்? எங்களை எப்படி இறக்கி விட்டுருக்கான் பாருங்க பிஜேபி.
அண்ணாமலை போவாராம், பின்னாடி இவர் போவாராம். ஆனால் கொள்கை மாநாட்டில் அம்பேத்கர் வழிகாட்டி தலைவர் வர அம்பேத்கரை நாடாளுமன்றத்திலே தரக்குறவாக பேசுனா அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டானே. இதே மாதிரி புஷியை விட்டு ஒரு துண்டு பிரசுரம் பண்ண வேண்டியதான அம்பேத்கரை பேசுனதுக்கு. கவர்னர் வேணாண்டு வாரான், ஆனால் அந்த கவர்னரை போய் பார்ப்பாரான். இதெல்லாம் பிஜேபியால் இறக்கி விடப்பட்ட ஆள், பிஜேபியின் கைக்கூலி. பிஜேபி கைகாட்டுற வேலையை பிஜேபி ஆர்எஸ்எஸ் தலைமை நாக்பூர் தலைமை எழுதி கொடுக்குறத படிக்கிற ஒரு கூத்தாடி தான் நடிகர் விஜய் இல்லையா? உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாத்ராஸ் கற்பழிக்கப்பட்ட 14 வயசு பெண்ணுடைய உடல் பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டாங்க. விஜய் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முதலமைச்சர் இருக்கான், மொட்டை உத்தராட்ச கொட்டை காவி கையில் ஒரு இது வச்சுருப்பான். அது என்ன அதுக்கு பேர் தட்டு இது வாங்கல கையேந்து சாமியார் மாதிரி இருப்பான் ஆள். ஆனால் அப்படி ஒரு முதலமைச்சர் இருக்கிற ஊரில் நம்முடைய ஆறுயிர் சகோதரர் தலித் வசிக்கக்கூடிய பகுதியில் போய் 14 வயசு பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டு கற்பழிக்கிறான். பெற்றோர் போய் புகார் கொடுக்குறாங்க காவல் நிலையத்தில். ஹாத்ராஸ் என்ற ஊரில் நாங்கள் கற்பனை கதை கில்லி மாதிரி நாங்கள் பேசலை, சல்லிப்பலை. இது நடக்கிறது என்னன்னு உத்தரப்பிரதேசத்தில் இந்தியாவிலேயே பெரிய மாநிலம், காவி ஆளக்கூடிய மாநிலம். மொட்டை ஆதித்யாவா என் பேர் என்ன பேர் ஆளக்கூடிய யோகி ஆதித்யா, அந்த யோக்கியமான ஆளக்கூடிய மாநிலத்தில் தலித்து சகோதரி 14 வயசு பிள்ளையை தூக்கிட்டு போய் கற்பழிக்கிறான். பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க, புகாரை வாங்க மறுக்கிறான். பிள்ளையை காணவில்லை, கற்பழித்து கொண்டு போலீஸு எரிச்சிட்டு உன் பிள்ளை எரிச்சிட்டு சொல்லி போகிறாடா மாங்காய் மடைகளா. ஜனாதிபதியை பார்த்து புகார் கொடுக்க தயாரா நீ? விஜயை கேட்குறேன். காஷ்மீர் கோவிலுக்குள்ள விளையாட போன 9 வயசு குழந்தை ஆசியா என்ன ஏற்படுத்தி தெரியுமா? விஜய்க்கு இந்த பேர் தெரியுமா உனக்கு திரிசாவை தெரியும். எங்கே காணாம் திரிசாவுண்டு மும்பை ஃப்ளைட்டில் தேடி இருக்கார். தேடு ஆசியாவை நீ தேடுன? நம்ம வீட்டு பிள்ளை ஆசியா விளையாட போன பிள்ளைய குழந்தை கூட பார்க்காம கொண்டாயிலடா. அந்த கற்பழித்து கொலை செய்த காமுகனை காப்பாற்ற 2 பிஜேபி அமைச்சர் ஊர்வலம் போன மானக்கடலையா? கண்டிச்சிருக்கியா விஜய் கேட்குறேன்? கண்டிச்சிருக்கியா? திராவிட மாடல் ஆட்சியில் நடக்குமா? நடக்க விட்டுருவாரா முதலமைச்சர்? உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவா ரேப் செஞ்ச மைனர் பெண்ணை கேஸ் கொடுத்தனா பரவலில் எரிச்சிடுன்னு சொன்னான். கற்பழிச்சிட்டு நீ புகார் கொடுத்தா உன்னை நான் பெயிலில் வருவேன், பரோலில் வருவேன், எரிச்சிடுன்னு போனேன் இல்லையா? பிஜேபி ஆட்சி. குஜராத் மாநிலத்தில் பில்கிஸ் பான் என்ற ஒரு பெண்ணை குழந்தையோடு சேர்த்து கருவறுத்துட்டு அவங்க வெளியே வரும்போது நல்லா கற்பழிச்சிங்க, நல்லா கொலை பண்ணீங்க, வாங்க அப்படின்னு வரவேற்றானே மானங்கட்ட காவி கூட்டம். விஜய் எங்கே போயிருந்த? புடுங்க போயிருந்தியா? திரிசாவோட போயிருந்தியா? ஒலிம்பிக் மெடல் வாங்கின வீராங்கனை டெல்லி தெருவில் போராடினாங்களே, கோவா கல்யாணத்துக்கு திரிசாவோட போகிற விஜய் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காக நாங்களும் குரல் கொடுப்போம். நாங்கள் இதுக்கும் குரல் கொடுத்துருக்கோம், உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்துருக்கோம், ஆசியாவுக்கும் கொடுத்துருக்குறோம். ஒலிம்பிக் வீராங்கனை, இந்த நாட்டின் பெருமையை ஒலிம்பிக்கில் காட்டக்கூடிய வீராங்கனைக்கு ஏற்பட்ட அந்த கொடுமைக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்ம நாய்க்கு தண்டனை வாங்கி தர முடியல. விஜய் குரல் கொடுப்பாரா? கில்லி. அண்ணா யூனிவர்சிட்டியில் சம்பவம் நடந்து 3 மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்திருக்கிறோம். இப்போ புதுசாக பிஜேபிக்காரங்க அண்ணாமலை சொல்கிறான் காதல் பண்ணது தவறா? நாங்கள் காதல் பண்ணது தவறுன்னு சொல்லாத கிடையாது. திராவிட இயக்கம் காதல் பண்ணுவரை வரவேற்பவர்கள் நாங்கள். காதல் கலப்பு திருமணத்தை ஏற்றுக்கொள்கிற இயக்கம் திராவிட இயக்கம்.
இங்கே திராவிட இயக்கம் மண்ணில் இருக்கிறனால தான் இங்கே கலப்பு திருமணத்தை தமிழர்களுடைய வீரம் காதல், அந்த காதலை போற்றி வளர்க்கக்கூடிய இயக்கம் திராவிட இயக்கம். பிப்ரவரி 14 காதலர் தினத்தன்னைக்கு அரட்டவுஸ் இருப்ப ஆர்எஸ்எஸ்காரனு இந்த குள்ளை அர்ஜுன் சம்பத்துக்காரனு இன்னும் சில பேடிகளை பூங்காக்கள்லையும் கடற்கரையிலையும் காதல் சோடிகளை விரட்டி கம்பெடுத்து வர்றீங்களே, நாங்களாக வர்றோம், நாங்கள் சோடியை சேர்த்து வைப்போம். இதான் திராவிட இயக்கம். காதலை மனப்பூர்வம் வரவேற்கிற இயக்கம் திராவிட இயக்கம். இப்போ இந்த பொண்ணை நாங்கள் காதல் வேணான்னு சொல்லலை. அண்ணா பல்கலைக்கழக பெண்ணை காதல் செய்து தவறுன்னு எந்த திராவிட இயக்கத்தையும் சொல்லலை. அந்த பெண்ணை மீது குற்றம் சுமத்தவும் இல்லை. உன் காதலை வரவேற்கிறோம். இடம் பொருள் ஏவல் இருக்கு. நீ பள்ளிக்கூடத்தில் பள்ளி அறையில் நீ காதலிக்கல, உன்னுடைய தனி அறையில் காதலிக்கல. காலை 10 மணிக்கு நீ உட்கார்ந்து விழாவில் அந்த வளாகத்தில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பேசலை. 12 மணிக்கு புதருக்குள் காதலனை கூட்டு சென்றது தவறா நியாயம் என்றான் அண்ணாமலை. காப்பாம் பெருசா திருடன் பெருசா? காப்பாம் பெருசு இல்லை, திருடன் தான் திட்டமிட்டு வருவான். இவன் திருடன், இந்த ஞானசேகரன் திருடன். அவன் வந்துட்டான். வந்ததுக்கு பின்னாடி சம்பவம் நடந்த உடனேயே காவல்துறை நடவடிக்கை எடுத்துருச்சு. இன்னைக்கு எஃப்ஐஆர் அறிக்கை எப்படி போச்சு? இதனோ பெரிய வேல்முருகன் இந்த ஐபிஎஸ் படித்த ஆட்டு புழுக்க அண்ணாமலையெல்லாம் என்னமோ இன்னைக்கு தகவல் தொழில்நுட்ப ஒன்றிய அமைச்சர் கட்டுப்பாட்டக்கூடிய தகவல் தொழில்நுட்பமே இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டால், இந்த சட்டம் 3 சட்டங்கள் மாற்றப்பட்டதற்கு பின்னாடி அது பிளாக் ஆகலை அப்படின்னு நாங்கள் சொல்லலை. ஒன்றிய அமைச்சர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு இன்றைக்கி அறிக்கை கொடுத்துருக்கா. மானங்கட்ட பிள்ளைகளா இந்த எடப்பாடி அண்ணாமலை சீமை வழக்க மாதிரிலாம் சொல்கிறேன். எப்படி வெளியே வந்துச்சு? நீ போட்ட 3 குற்றவியல் சட்டங்களில் இந்த பாலியல் வழக்கு சம்மந்தமாக ஏற்கனவே பிளாக் இருந்துச்சு. இந்த பிஎஸ்எல்னு ஒரு சட்டத்தை நீ மாற்றிருக்க, அதில் நீ பிளாக் பண்ணாமல் விட்டுட்ட, வெளியே வந்துருச்சு. இல்லை அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, வேறு நடவடிக்கை எடுத்தாச்சு. அதனால் போராட்டம் பண்ணியா? போராட்டத்துக்கு அனுமதி கேளு. ஏன் தொண்டர்கள் கைது செய்யலாமா? கருத்துரிமை உண்டு. கருத்துரிமை இந்திரா காந்தி காலத்தில் பறிக்கப்பட்டதற்காக திருமணமாகி 3 மாதத்தில் கருத்துரிமை போராட்டத்துக்காக இந்தியாவிலே 30 இளைஞர் சிறை சென்றார்னா நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் தான். அவர் ஆட்சி காலத்தில் கருத்துரிமைக்கு இடம் இல்லையா? நிஜாம் கருத்துரிமை பப்ளிக் இடையூறு பண்ணக்கூடாது. பொதுமக்களுக்கு முறையாக வாங்கி துண்டுபிடி பிரசன் பண்ணி துண்டு விநியோகத்துக்குலாம் நாங்கள் பயந்தாளா திராவிட இயக்கம் திமுக ஸ்டாலின்? அதனால் விஜய் கவர்னரை பார்த்தது மூலமாக அவருடைய அறிக்கையிலே நாம் தொடர்ந்து பார்க்குறோம். மாநாட்டில் அவர் பேசுகிறாரு, ஒன்றிய அரசு தான் சொல்கிறாரு, பிரதமர் மோடி பேரை சொல்கிறது இல்லை, பாஜகன்னு சொல்கிறது இல்லை. அப்போ யார் எழுதி கொடுத்த அறிக்கை? அதை பாசிசத்தை நாங்கள் எதிர்த்தால் எங்களை பாசிசம் சொல்கிற தமிழ்நாட்டில் பாசிசமாக இருக்குது. இன்னைக்கு மத்திய பிரதேசத்தில் ஒரு செய்தி, மனைவியை வாடகைக்கு விட்றாங்களாம். இன்றைக்கி வந்திருக்கு செய்தி, மத்திய பிரதேசத்தில் காவி ஆளக்கூடிய மாநிலத்தில். எங்கே நடக்குது? மணிப்பூரில் ஓராண்டு காலமாக மக்கள் நிம்மதியாக வாழ முடியல, குகைக்குள் வாழ்கிறார்கள். அங்கே கருத்து சுதந்திரத்துக்காக பேசு. பாசிசம் அங்கே தான் பாசிசம். காஷ்மீர் மாநிலம் அந்தஸ்து குறைக்கப்பட்டு 3 ஒன்றியங்களாக யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டு 370 சரத்து ரத்து செய்யப்பட்டு 2 ஆண்டு காலமாக அங்கே மக்கள் வேதனையில் வாழ்கிறாங்க. அது பாசிசமா? எது பாசிசம்? நாசிசத்தை பற்றி விஜய்க்கு தெரியுமா? அதனால் நீ அடுத்த அறிக்கை கொடுக்குற, என்னை சாயம் பூசி விடுவார்கள். சாயம் பூச வேண்டிய அவசியமே இல்லை. நீ வரும்போதே காவி சட்டையோடு தான் வெளியே வந்துட்ட. உனக்கு சாயம் நாங்கள் பூச வேண்டியது, நீயே பூசிட்டு வந்துருக்க முகத்தில். நீ கவர்னர் பதவி ஒழிப்பேன்னு சொல்லிட்டு கவர்னரை சந்திக்கும் போது நீ யாருன்னு தெரியும். பாசிச திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்தியாவில் எதிர்க்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி, மிகப்பெரிய அணி. 100க்கு 100 பாசிசத்தை இந்தியாவில் வெற்றி பெற்ற பாஜக வெற்றி பெற்ற அணி திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆனால் நீ காவி சட்டையோடு தான் இறங்கியிருக்க. காவி
முகத்தோடு நீயே பூசிட்டு தான் இறங்கியிருக்க. ஓ முகத்துறையை கிழிச்சு விட்டது நீ கவர்னர் மூலமாக பார்த்து இந்த அறிக்கை கொடுத்தது மூலமாக விஜய் காவியால் இறக்கிவிடப்பட்ட ஒரு கைக்கூலி என்பது தெளிவாக புரிந்து விட்டது நாட்டு மக்களுக்கு. நன்றி சார். நன்றி.